குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க தலைப்பு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச தலைப்பு தான், கீ நோட்ஸ். கீ நோட்ஸ்ங்கிறது காலங்காலமாக ஹோமியோபதியில ரொம்ப எளிமையாக எல்லாராலும் கையாளப்படக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. இதுக்கு பேர் அறிவு தேவையில்லை, ஞாபக சக்தி இருந்தா போதும். ரெப்பர்ட்ரிலையோ மெட்ரியா மெடிக்காலையோ நம்ம பார்ப்பதற்கு, அது ஞாபகம் வைத்திருக்கிறதுக்கு தகுதி இருந்தா போதும். அதை வச்சு நம்ம மருந்து கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 70 to 60% கேசஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா 100% சக்சஸ் ஆகும். ஏன்னா கீநோட் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கரெக்டா வந்து அது ஒரு பேஷண்டோடைய எசன்ஸையோ கோரையோ சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. அது அதனுடைய ஒரு பிச், ஒரு இசையில எப்படி ஒரு பிச் இருக்கோ, ஒரு இசையில ஒரு பெரிய ஒரு நுணுக்கம் இருக்கும் பாருங்க. அந்த நுணுக்கம் தான் அந்த இசையே கேரி பண்ணும், ஒரு பாடலையே எடுத்து செல்லும். அது போல ஒன்றை தொடுவதாக கீநோட் இருக்குமானால் அது வந்து பிரம்மாண்டமாக ஒர்க் பண்ணும். மேக்சிமம் ஏமாத்தாது. அது 100% சக்சஸ் செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு கீநோட் மட்டும் பத்தாது. ஒரு சம் டோட்டல் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் சிம்டம் தேவை. அசோசியேட்டட் வித் கன்காமிடன்ஸ், பேத்தாலஜி, மற்ற விஷயங்களை எல்லாம் நாம சேர்த்துக்கிட்டோம்னா 100% சக்சஸ் வரும். இது ஒரு என்ட்ரி பாயிண்டா நம்ம எடுத்துக்கலாம், நம்பகரமான ஒரு பாதையாகவும் எடுத்துக்கலாம். அந்த வகையில கீநோட் வந்து ஒரு முக்கிய வாய்ந்த ஒரு விஷயம். இப்ப நம்ம கேசஸ் மூலமாக பார்ப்போம். ரொம்ப எளிமையா பார்ப்போம், ரொம்ப கஷ்டப்படுத்திக்க வேண்டாம் நம்மள. ஃபர்ஸ்ட் கேஸ், இவருக்கு வந்து லோயர் அப்டமன் பெயின் வரும். இந்த லோயர் அப்டமன் பெயின் வரும்போதெல்லாம் ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லுவார். இந்த ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், வைரல்ஸ் ஃபேமிலி, ரெனன் குளோசே ஃபேமிலி, அதில் இருக்க மருந்துகளை தேர்ந்தெடுத்து அவருக்கு கொடுப்போம். அதில் வந்து பல்சட்டில முக்கியமாக வரும், ஏன்னா தனிதாகம் அவருக்கு இருக்காது. இது ஒரு வகையான கீநோட்டு தான். ஏன்னா சென்சேஷன் கவர் ஆயிருக்கு, சிஸ்டமும் கவர் ஆயிருக்கு, அப்புறம் பிசிக்கல் ஜென்ராலிட்டியும் கவர் ஆயிருக்கு. ஏன்னா தேர்ஸ்ட்லெஸ் மருந்து கொடுத்தா ஒரு நாள் வேலை செய்யும், 2 நாள் வேலை செய்யும், அதுக்கடுத்து வேலை செய்ய. அப்ப அவர்கிட்ட கூப்பிட்டு என்னதாங்க உங்க பிரச்சனையை சொல்லுங்க, வாழ்க்கையில என்னதான் சிரமம்? வாழ்க்கையில என்ன சார், ஒன்னும் ஒரு பெரிய சிரமம் இல்லை சார், எல்லா மனித குலத்துக்கும் எல்லா ஆண் குலத்துக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை எனக்கும் உண்டு சார் அப்படின்பார். என்ன பிரச்சனை? எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா பாலியல் பூர்த்தியாகவில்லை, அது ரொம்ப ஒரு ஏக்க பொருளாக இருக்கு. இப்ப கீநோட் எது? ஊசி குத்துனதா, தண்ணி தாகம் உள்ளதா, எனக்கு பூர்த்தியாகவில்லை, பாலியல் பூர்த்தியாகவில்லை, அது ஒரு ஏக்க பொருளாக இருக்குங்கிற ஒரு ஏக்க நிலையா? இது கீநோட். இதான் பிரச்சனை. கீநோட்டினுடைய சாரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நாமளே ஒரு முடிவு எடுத்துக்க கூடாது, இதுதான் கீநோட், இதுதான் சரி, இது ஈபினாஸ் சொல்லியிருக்காரு, இதை வந்து கென்ட் சொல்லியிருக்காரு, அது சொல்லியிருக்காரு, இது சொல்லியிருக்காரு, நீங்க என்ன சொல்ல போறீங்க? பேஷண்ட் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், இதுதான் பிரச்சனை. நான் வந்து இதை மையப்படுத்தி அவருக்கு கோணியம் கொடுத்தேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் அவர் வந்து எந்த தொந்தரவும் பண்ணாம என்னைய நிம்மதியா இருக்க விட்டார். பெயின் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு எதுவுமே சொல்லல. சரி, கொஞ்சம் நல்லா இருக்காரு போல இருக்கு, சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டேன். அவருக்கு பாலியல் பூர்த்தி ஆகிவிட்டதான்னு கேட்டீங்கன்னா இல்லை, மனதளவுல வேணா பூர்த்தி ஆயிருக்கலாம். இல்லை, இதுதான் வாய்ப்பு, இதுக்கு மேல ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத ஏத்துக்கிட்ட ஒரு பக்குவ நிலை கூட வந்திருக்கலாம். ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு பூர்த்தி நிலை அடையவில்லை. இருந்த போதிலும் அந்த நோயின் நிலை இல்லை. எப்படி இந்த பாலியல் பூர்த்தியாகாத ஒரு விஷயத்தை மையப்படுத்தி மருந்து எடுக்கும் போது அவர் முழுமையாக குணமானார். ஏன்னா அது அவரோட டிமாண்டா இருக்கு, அவரை வந்து இயக்கக்கூடிய ஆற்றலாகவும் இருக்கு. அது பூர்த்தியாகாத போது அது நோய் நிலையை அடைந்து விடுது. இப்ப இந்த நோய் நிலையை அடைஞ்ச அந்த இடம் என்பது என்னன்னா அந்த பாலியல் பூர்த்தி ஆகாது. அதுக்கான மருந்து கொடுக்கும் போது அது சரியாயிடும். இனிமேல வந்து வாழ்க்கை ஃபுல்லா அவர் நல்லா இருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஆகவே முடியாது. ஹோமியோபதியில் அப்படி ஆக முடியும்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா மாபெரும் பொய் சொல்கிறார்கள் என்ற அர்த்தம். திருப்ப திருப்ப ஒரு மாபெரும் பொய்யை கட்டவிழ்த்து விட்டு கொண்டே இருக்கிறாங்க. உண்மையிலே அப்படிலாம் ஆகாது. இனிமேல அவருக்கு நோயே வராது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா பொய். அதெல்லாம் அதுக்கடுத்து அவருக்கு என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு டெயில் போன்ல பெயின் வந்துருச்சு. ஏன்னா அவர் உட்காந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வேலை,
கம்ப்யூட்டர்லயே உட்கார்ந்துருப்பார். அவரால் உட்காரக்கூட முடியாத ஒரு நிலை. இப்ப அவருக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனா ரெண்டு பிரச்சனைங்கிறாரு. ஒண்ணு பழைய பாலியல் பூர்த்தி ஆகாதது, ஏன்னா அது இருக்கு, இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. அடுத்து பொருளாதார ரீதியாக பூர்த்தி ஆகாது. பாலியலும் பொருளாதாரமும் ஒரு மைய பிரச்சனையாகவே உலகம் ஃபுல்லா எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு. இவருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. இப்ப என்ன செய்யலாம்? இவருக்கான மருந்துகள் நான் தேர்ந்தெடுத்த போது நான் இதை வச்சு நான் மருந்து தரவே இல்லை. ஏன்னா இது மிஸ்கைட் ஆயிரும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா டெயில் போன்ல உட்கார முடியல, வலியினுடைய தன்மை என்னவா இருக்கு, அதனோட மொடாலிட்டி என்னவா இருக்கு, இது எல்லாத்தையும் மனசுல எடுத்துக்கிட்டு அவருக்கு 2 மருந்துகள் நான் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஒன்னு ரஸ்டாக்ஸும், இன்னொன்னு பெல்லடோன். அவரால் ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியாது. அற்புதமாக அவர் ரஸ்டாக்ஸ்லையும் பெல்லடோனாலையும் முழுமையாக குணமாகி விட்டார். இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை அவருக்கு பெரிய அளவில் இல்லை. அப்படி இருந்தாலும் 5% இருக்கலாம், மேபி. அதுவும் அப்புறம் திடீர்னு 1 இயர் கழிச்சு பாத்தீங்கன்னா இருதய பிரச்சனை. திடீர்னு போன் போடுவாரு, 1 மணிக்கு ஹாஸ்பிட்டல்ல ஜிஹெச்ல இருக்கேன் அப்படின்பாரு. அங்க ஜிஹெச்ல என்னென்னவோ டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அவருக்கு ஒண்ணும் இல்லைங்கிறது அவருக்கும் தெரியும். எல்லாமே இருந்தும் கூட அவருக்கு தனக்கு இருதயத்துல ஏதோ பிரச்சனை இருக்கிறதாக நம்புறாரு. இதெல்லாம் மையப்படுத்தி அவருக்கு நான் என்ன பண்ணேன்னா ஸ்டமோனியமும், அதுக்கு அடுத்து அதாவது ரொம்ப அக்யூட் மேனிஃபெஸ்டேஷன்ல ஸ்டமோனியமும் கல்கேரியா கார்பும் கொடுத்து அவர் படிப்படியாக ஒவ்வொரு பீரியட் ஆஃப் 1 இயர்ல தான் அவரை சரியாக்க முடிஞ்சது. ஸ்டமோனியம்ங்கிறது அந்த அக்யூட் எபிசோடுக்கு யாராவது ஒருத்தரை பிடிச்சுக்குவாரு, ஏதாவது ஒரு டாக்டர். இப்ப நான் கிடைக்கலன்னு வச்சுங்க, இன்னொரு டாக்டரை பிடிச்சிருவாரு. எப்படியாவது பிடிச்சி யார்ட்டையாவது மருந்து வாங்கி என்னத்தையா சாப்பிடுவாரு. அது எப்படின்னா உடனே சரியாகணும்னு நினைப்பாரு. பயந்து அப்படியே ரொம்ப பேனிக்கா இருப்பாரு. அந்த எக்கனாமிக்கல் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, இன்னும் பொருளாதாரம் பூர்த்தி ஆகாத ஒரு சிக்கல் இருக்கு பாருங்க, அது கல்கேரியா கார்பாக எனக்கு கருதப்பட்டது. அதனாலதான் அவருக்கு கல்கேரியா கார்பும் கொடுத்து 1 இயர் கழிச்சுதான் அவரோட பிரச்சனை தீர்ந்தது. இப்ப எப்படிங்கன்னு கேட்டா, இப்ப அந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்லைங்க. இப்ப கொஞ்சம் பரவலாமா இருக்கு. எனக்கு ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டேன், இல்ல. பழைய அப்டாமினல் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லை. இப்ப என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இடது கையில ரத்த ஓட்டம் இல்லை. எப்படி பாருங்க, இடது கையில ரத்த ஓட்டம் இல்லை. இவருக்கு என்ன மருந்து தரலாம், என்ன கீ நோட்டை பயன்படுத்தலாம்? இப்ப அவருக்கு இருக்க டிமாண்ட் என்னன்னா, பொருளாதார ரீதியாக பூர்த்தியாகவில்லை, பாலியல் ரீதியாகவும் பூர்த்தியாகவில்லை, ஆனால் இருதய பிரச்சனை தீர்ந்திருக்கு, ஸ்பைனல் கார்டு பிரச்சனை தீர்ந்திருக்கு. இப்ப இந்த 2ஐயும் வச்சு நம்ம மருந்து தர்றதா என்ன செய்யறது? நான் இந்த இடத்துல அப்படிலாம் செய்யறது இல்லை. பிளட் சீசஸ் டு ஃப்ளோ அப்படின்னு எடுத்துட்டு அட்ரோபினம், அதாவது இந்த இரத்த ஓட்டம் தடைப்படுவது அப்படிங்கிறத மையமாக எடுத்து, ஏன்னா அதுதான் அவருடைய பிரச்சனை, அதுதான் கீ நோட். நல்லா புரிஞ்சுக்குங்க. கீ நோட்டை தொடாம நீங்க வேற எதையோ தொட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சிக்கலாயிரும். நீங்களா கற்பனையாக ஒரு கீ நோட்டை உண்டாக்கி கூடாது. இந்த பிளட் சீசஸ் டு ஃப்ளோங்கிறத எடுத்து அட்ரோபினம் கொடுத்தோன்னே அவருக்கு வலி எல்லாம் கிட்டத்தட்ட 80% குறைஞ்சிருச்சு. நான் இடையில போன் பண்ணி கேட்டேன், இன்னும் 20% இருக்கு அப்படின்னு சொன்னாரு. 100 மாத்திரை போட்டுக்குங்க, கட்டாயமாக போயிடும் அப்படின்னு. இவர் முழுமையா குணமாயிருவார் நம்புறீங்களா? அடுத்த நோய் வரும் 1 இயர் கழிச்சு. இப்படியே இருப்பாரு. எதுக்குன்னு சொன்னா இவர் அதற்காகவே பிறந்திருக்காரு. ஹைப்பர் சென்சிட்டிவ் பேஷன்ஸ், எல்லா வகையான சூழலுக்கும் ஆட்படக்கூடிய தன்மை உள்ளவங்க. அதனால இவங்க நோய் நிலையிலிருந்து முழுமையாக விடுபடுவது கடினம். அதுக்கு மிக முக்கியமாக பக்குவ நிலை வேணும், தன்னைத்தானே புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவ நிலை வேணும், உணவு பழக்க வழக்கங்கள் சரியா வேணும், உடல் பயிற்சி வேணும். எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நிலையை உடலும் மனமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உடன்படிக்கை வேணும். இந்த உடன்படிக்கை எல்லாமே இருந்தாதான் நீங்க முழுமையாக சரியாகும். அதனால ஒரு மருந்து கொடுத்துட்டோம்னா அப்படியே இட் வில் அனிகிலேட் ஃப்ரம் த ரூட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா 2வது அஃபோரிசத்துல. அதெல்லாம் நடக்காது. ஒரு மருந்து கொடுத்தா போதும் எல்லாமே சரியா போயிடும், அதெல்லாம் நடக்கவே நடக்கும். அந்த நோய் திருப்பி எட்டியும் பார்க்கும். நோயை அவ்வளவு எளிமையானதுன்னு நீங்க நம்புறீங்க.
நம்ம ஹோமியோபதி மருந்து அவ்வளவு பவர்ஃபுல், எல்லாத்தையும் சரி பண்ணிடும் அப்படின்னு நம்புறீங்க. அப்படிலாம் இல்லை. இதுவும் ஒரு கலையே. மற்ற எல்லா தெராபிட்டிக்ஸோட, மற்ற எல்லா சிஸ்டத்தோட இது ஒரு பெட்டர் சிஸ்டம். அந்த அளவுல தான் ஹோமியோபதியை நாம பாராட்ட வேண்டும். அதை இன்னும் மேம்படுத்துவதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் நம்ம செய்யணும். நம்மளிடமும் குறை இருக்கிறது. நாம ரொம்ப உன்னதத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. பொய்யும் அதிகமாக பேசக்கூடாது. சில உண்மையை எடுத்து வைக்கணும். அப்பதான் நமக்கு தெரியும். அப்ப இவருக்குள்ள ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன் தான் திருப்பி 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 நோயை உண்டாக்கிட்டே இருக்கு. அந்த பேட்டர்ன் எதுன்னு நாம் கண்டுபிடிக்கணும். அந்த குறைபாடு ரெண்டு பக்கம் இருக்கும். ஒண்ணு மருத்துவர் பக்கத்துல இருக்கும், பேஷண்ட் பக்கத்துல இருக்கும். அவர் அந்த ரெண்டு விஷயத்தை தவிர வேற எதுவுமே பேச மாட்டாரு. டாக்டரால அதுக்கு மேல போய் அவரை கண்டுபிடிச்சு கொண்டு வருவதற்கு ஆற்றல் இல்லாமலும் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல தான் இந்த கீ நோட்டினுடைய இம்பார்ட்டன்ஸ் மிக முக்கியமானதாக இருக்கு. அடுத்த ரெண்டாவது கேஸ் பார்ப்போம். ஒருத்தர் காய்ச்சல்னா கடுமையான காய்ச்சல். அதுக்கடுத்து அவருக்கு வந்து சளி ஃபுல்லா லங்ஸ்ல கோத்துக்குச்சு. பேச முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. அவரால் நிமிர முடியல, நிக்க முடியல, சாப்பிட முடியல, உட்கார முடியல, தண்ணி குடிக்க முடியல, டயரியா போகுது, எல்லா கஷ்டங்கள் இருக்கு. இதெல்லாம் கடந்து அவர் வேலையும் பார்த்துட்டு இருக்காரு, தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ரொம்ப சிரமப்படுறாரு. அவருக்கு சுத்தி இருக்கவங்க எல்லாம் மருந்து சொல்றாங்க, எதுவுமே சரியா அமைய மாட்டேங்குது. அப்புறம் அவரு வந்து தன்னைத்தானே அவதானிக்கிறார். என்ன இந்த பக்கம் படுத்தா பெட்டரா இருக்கு, இந்த பொசிஷன்ல இருந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு பார்த்தா இடது பக்கம் படுத்தா மட்டும்தான் பெட்டரா இருக்கு. வேற எந்த பக்கம் படுத்தாலும் பெட்டரா இருக்கு. ஆனா படுத்துட்டே இருந்தா நல்லா இருக்கு. லைங் டவுன் அமுலேஷன் பெட்டர் பை லைங் ஆன் லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைட்ல படுத்தா கொஞ்சம் இதமாவும் இருக்கு, மூச்சு விடுறதுக்கு ஈஸியா இருக்கு, காஃபும் குறையுது. இந்த சளி இருமல் உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு, வாழ்வதற்கு விரக்தியா இருக்கு, எரிச்சலா வருது. நக்ஸ்வாமிகா 3X கொடுத்து அதை வந்து முழுமையா சரி பண்ணும். பாத்தீங்களா? அப்ப ரொம்ப பெரிய ஆராய்ச்சி பண்ணாம கீ நோட்டை நீங்க எடுக்கணும். இந்த மொடாலிட்டி என்பது மிக முக்கியமான கீ நோட். அது வந்து மொடாலிட்டின்னு சொல்லி ஒதுக்கிறாதீங்க. கீ நோட்டுனா ஏதோ ஒண்ணு நினைச்சிடாங்க. லையிங் ரெஸ்ட் அப்படிங்கிறது நக்ஸ்வாமிகாவுக்கு பிடிக்கும். ஏன்னா அதனுடைய சாரமே அதுதான். சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு பேசாம சிவனேன்னு படுக்கிறது. 24 மணி நேரம் வேலை பார்ப்பது அல்ல, 10 மணி நேரத்துல வேலை செஞ்சுட்டு மீதி 14 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா அதுல ஒரு காம்படிட்டிவ்னஸ் இருக்கும். சீக்கிரமா முடிச்சுட்டு நாம சீக்கிரமா படுத்து தூங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அடுத்து தேர்ட் கேஸ். ஒரு லேடி வராங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கையில எரப்ஷன்ஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கீழே இறக்கி போட்டிருக்காங்க. ஆனா ரொம்ப மாடர்னா இருக்காங்க, அல்ட்ரா மாடர்னா இருக்காங்க. அவங்க அம்மா கூட வராங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன்னா, அவங்க அம்மாவை அப்படியே ஒரு மாதிரி அப்படி பாக்குறாங்க. அவங்க அம்மா ரைட் சைடு இருக்காங்க, அவங்க அம்மாவை ரைட்ல இருக்கு, முகத்தை பாருங்க, ரைட் சைட்ல அப்படி பாக்குறாங்க. சொல்லுப்பா அப்படின்றாங்க. டாக்டர், நல்ல குரலா பாருங்க, டாக்டர் எரப்ஷன்ஸ் கை ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கையை அப்படியே எடுத்து காட்டுறாங்க. இந்த துணியை என்ன கொஞ்சம் நீக்கிட்டு பாருங்க, அப்படியே ரொம்ப அரிக்குது, அப்படியே ரொம்ப கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுங்களே, ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்படியே முன்னாடி சாஞ்சுக்கிட்டாங்க. சாஞ்சிட்டு, இப்போ டாக்டர் எல்லாத்தையும் இதெல்லாம் காட்டுனேன், எல்லா டாக்டரும் பார்த்தாங்க, ஆனா யாரும் ஆயின்மெண்ட் அது இதெல்லாம் கொடுத்தாங்க, ஒன்றும் சரியாகல. ஹோமியோபதியும் பார்த்தேன், ஆனா அப்படின்ட்டு அந்த குரல் அப்படியே போயிட்டே இருக்கு. இன்னும் கேட்டீங்கன்னா இந்த குரல் எப்படி இருக்குன்னு சொன்னா, சிலுக்குன்னு பழைய நடிகை இருந்தாங்க, சில்க் சுமிதா, அது மாதிரி இருக்கு குரல். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன மிமிக் பண்ண தெரியல எனக்கு. கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு எரப்ஷனை சொல்லும் போது கண்ணுல காமம் வந்து வெளியே காட்டு. அதனாலதான் சிறுக்க ஒப்பிட்டு இந்த இடத்த சொல்றேன். ஏற்கனவே இதே மாதிரி அனுபவத்துல ஒரு கேஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் சொன்னது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கேஸ நான் ஹயாசைமஸ் கொடுத்ததாக ஒரு கேஸ் சொல்லியிருப்பேன். அதே வடிவத்துல இங்க எப்படின்னா அப்படியே சிலுக்க வந்து ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா அது
இவ்வளவு ஒரு எரப்ஷன், இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது அந்த பேச்சு குரல் எல்லாமே, பார்வை எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்றாக இருக்கு. இதுதான் கீனோட், இதுதான் சோர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது, இதுதான் அதர் சாங். இவங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க மற்றொரு பாடல் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். கயாஸ் ஐ மஸ் 3x கொடுத்துட்டு அடுத்த நாள் சொல்லுங்கன்னு சொன்னேன். எந்த பதிலும் வரல. 1 வீக் கழிச்சு அவங்க அப்பா போன் பண்றாரு, என் பொண்ணுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க, அவ்வளவுதான் வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 1 மந்த் எந்த ரிப்போர்ட்டும் வரல, எதுவும் வரல. 3 நாளைக்கு முன்னாடி வந்தாங்க. பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எரப்ஷன்ஸ் இல்லை. அதோட ஸ்கார் மட்டும் இருக்கு, இந்த கருப்பு கலர் டிஸ்கலரேஷன் மட்டும் இருக்கு. மற்றபடி எல்லாமே போயிடுச்சு, வலுவலுன்னு ஆயிடுச்சு. உடம்புல இருக்க எல்லா பகுதியும் நல்லா ஆயிடுச்சு. எப்படி பாத்தீங்களா கீ நோட் வேலை செஞ்சிருக்கு பாத்தீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. கீ நோட்டை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும். கீ நோட்டு நோட்டு சொல்லிட்டு வராது, அது சிலுக்கு போல வரும். அடுத்து இன்னொரு கேஸ், இது ரொம்ப முக்கியமான கேஸ். இதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு. ஒருத்தருக்கு நெக்ல பெயின், அவங்களுக்கு சென்சேஷன் பிடிச்ச மாதிரி இருக்கு, ஏன்னா திருப்பி வருது, எரிச்சலா இருக்குன்னு சொல்றாங்க. நக்ஸாமிகா கொடுக்குறோம், கேட்குது, அதுக்கப்புறம் கேட்க மாட்டேங்குது. மாறி மாறி நக்ஸாமிகா போட்டாச்சு, ரெஸ்ட்ராக்ஷன் போட்டாச்சு. அடுத்து திருப்பி ஒரு நாள் பாத்தீங்கன்னா கடுமையாக பிடிச்சிருச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க அலோபதியில போய் எல்லா டெஸ்ட் எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணிட்டு அங்கேயும் கொடுத்த மருந்து எல்லாம் சாப்பிட்டு பார்த்தாச்சு, ஒன்றும் கேட்கல. அப்புறம் மீன் டைம்ல ஒரு ஹோமியோபதி டாக்டர் சிலினம் சல்பியூரிக்கம் சொல்றாங்க, அதை கொடுத்து பார்த்தாச்சு. அது ஏதோ கொஞ்சம் கேட்டுட்டு அப்படியே அதுக்கப்புறம் கேட்கணும். நான் இந்த இடத்துல கொஞ்சம் வேற மாதிரி அணுகணும். அதாவது ரெஸ்டாக்ஸ் வேலை செய்யுது, ரெஸ்டாக்ஸ் உடைய மொடாலிட்டி இருக்கு, சென்சேஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. பிடிச்சு சுருண்டு அப்படியே இருக்கு. நல்லா பாருங்க, பிடிச்சு சுருண்டு அப்படியே இருக்கு, பிடிச்சு சுருண்டு அப்படியே இருக்கு. அந்த இடத்துல ஸ்ப்ரெயின் ஆனாம இருக்குன்றாங்க. எல்லாமே அனகார்டியசே ஃபேமிலி தான். நாம அதுல இருக்க வேற ஒரு மருந்தை பார்க்க வேண்டியது இருக்கு. அது அவங்களுக்கு ஒரு பெரிய டார்ச்சரா இருக்கு. அதனால அது நம்ம மலேரியல் நியாசமாக கருதணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து நம்ம என்னவா இருக்கணும்னா, மலேரியாவை ரெப்ரசன்ட் பண்ற கொடுத்தாதான் சரியா. அவங்களுக்கு கொடுத்தது 2 டோஸ்ல அவங்க நல்லா இருந்தாங்க, கிட்டத்தட்ட நல்லா இருக்காங்க. ஏன் இந்த கேஸை ரெப்ரசன்ட் பண்றேன்னா, ஒரு 30-50 மருந்து வச்சுட்டு எல்லாம் பொட்டன்சியில கொடுத்து குணமாக்கிடலாம் ஒரு புது தியரி வந்துடும். உண்மைதான். ஒரு 50 மருந்துகளை வச்சு 100 மருந்துகளை வச்சுட்டு அற்புதமாக குணப்படுத்தலாம், நல்ல டீப்பர் நாலேஜ் இருந்தா. எல்லாம் பொட்டன்சி அற்புதமாக வேலை செய்யும். ஆனா சரியான மருந்து எடுக்கணும் இல்ல. ரெஸ்டாடிக்னு தெரியாம நீங்க இருந்தீங்கன்னா எப்படி குணப்படுத்த முடியும்? இந்த கேஸை எப்படி சரி பண்ண முடியும்? இந்த கேஸ் உங்களுக்காக தான் சொல்லப்படுது, உங்க ஆய்வுக்கு உட்படுத்துங்க. அதனால 50 மருந்து 100 மருந்துன்னு ஒரு கணக்கை வச்சுக்காம நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு படிங்க, எல்லா மருந்தையும் படிங்க, நமக்கு தெரியாததையும் சேர்த்து படிங்க. அது உங்களுக்கு ஒரு நாள் உபயோகமாக இருக்கும். அப்படியாக தான் இந்த ரேடிக்கன் கேஸை உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ரெஸ்டாடிக்கன் 30ல 2 டோஸ் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.